டே எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிடலாம். ஆனால் அந்த சக்காலத்தி சண்டையை மட்டும் சமாளிக்க முடியாது. ஐசி அந்த சண்டை மட்டும் போட்டுறாங்க. எங்களால் முடியலடா. ஒரே ஒரு ப்ரோமோ. இந்த ப்ரோமோவில் என்னென்ன வந்திருக்கு, இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது, இதை கட் பண்ணியிருக்க விதத்தை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் போடுங்க. என்ன வந்திருக்கு, பவித்ரா ஜனனி நம்ம தர்ஷிகா இவங்க 2 பேரும் பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா, எனக்கு என்னுடைய பர்சனல் விஷயங்கள் ஏதாவது ஒன்று பேசணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீ என்னை தனியாக கூப்பிட்டு பேசு, நீ என்ன பப்ளிக் இதில் பேசாதன்னு தர்ஷிகா சொல்கிறாங்க. என்ன மேட்டராக இருக்கும், விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் நடக்கிற அந்த கிரிஞ்சு கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. அதை விட வேறு ஏதாவது வார்த்தைகள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஆப்டான வார்த்தைகள், அதை வந்து நம்ம இனிமேல் யூஸ் பண்ணலாம். அந்த கிரிஞ்சு கண்டென்ட்டை வந்து பார்க்க முடியாமல் சில பேர் வந்து ஓப்பனாக வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க போல். அதில் அன்சிதாவும் ஒரு ஆள். அது பப்ளிக் பிளேஸில் அன்சிதா ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, அது ஓப்பனாக பேசாத, அப்படி பண்ணாத, என்கிட்ட ஏதாவது பர்சனலாக பேசணும்னா நீ அந்த தனியாக கூப்பிட்டு பேசு, ஓப்பனாக பேசாத அப்படின்னு ஒரு கண்டென்ட் ஆரம்பிக்கிறாங்க தர்ஷிகா. அது இல்லை இதில் மெயின் பாயிண்ட்டு. இந்த ப்ரோமோ முடியும் போது இந்த எல்லா சீசன்லேயும் வரும்ல, ஒரு பையனுக்கு 2 பொண்ணுங்க சண்டை போட்டுக்கிறது, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு ஆனந்தி ஒரு பிட்டு ஒன்று போடுறாங்க. ஆனால் ஆனந்தி போடுற பிட்டை மட்டும் நம்ம எந்த விதத்துலையும் நம்பக்கூடாது, எந்த இடத்துலையும் நம்பக்கூடாது. சம்மந்தமே இல்லாத பல விஷயங்களை வந்து அப்படின்னு பேசுறதுனால அவங்க வந்து உண்மை அப்படின்னு நம்பிக்கிறாங்க. அவங்களே நம்பிக்கிறாங்க, நம்மளே நம்ப வச்சிடறாங்க. கொண்டையை போட்டு வந்துடுறாங்க காலையிலேயே. மண்டை மேல் இருக்க கொண்டை வந்து அவங்க வந்து அவங்களே பல இடங்கள் அட்லீஸ்ட் ஒரு கொண்டையாவது போட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சாச்சனா வந்து ஆனந்திமயி பண்ணுற டைமில். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஃபுல் அறிவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடிய ஆள். பவித்ரா ஜனனிக்கும் என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் ரயானுக்கும் நடுவில் போயிட்டு இருந்த ஒரு நட்பு, ஒரு விஷயத்தை வந்து இங்கே எல்லோரும் தப்பாக பேசினாங்க. அதில் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. அது அந்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்டென்ட் வந்து நீ ஒர்க் அவுட் ஆகாதுன்னு 2 பேருக்கு தெரிஞ்சு இது நிப்பாட்டிட்டாங்க. இந்த கிரிஞ்சுத்தனம் எப்போ நிற்கும் அப்படின்றது தெரியல. அதை ஒரு கண்டென்ட்டாக மாற்றி அது ஒரு ப்ரோமோ வர்ற அளவுக்கு உள்ள கண்டென்ட் இருக்குது அப்படின்னா இந்த வாரமும் அமோகமான கண்டென்ட்டுகள் இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொம்மை டாஸ்க்கு, அந்த பொம்மை டாஸ்க்கு முதல் ப்ரோமோ வந்தது. 2வது பார்த்தீங்கன்னா இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்க ப்ரோமோ வருது. அப்போ எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல, தாறுமாறாக இருக்குல்ல. இவங்க வேணும்னே பண்ணுறாங்க மக்களை. 50 நாளைக்கு அப்புறம் இவங்க இதை பண்ணுறாங்கன்னா 100% வேணும்னே பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் அப்படின்றது விஜய் டிவி விட்டு போதான்றது தெரியல. சப்போஸ் வேறு அதுக்கு போகும்போது வந்து அந்த டிஆர்பியை முடிச்சு கொடுக்கணும், டோட்டலாக முடிச்சு கொடுக்கணுன்றக்க அப்படி மந்தமாக யோசிக்கிறாங்களான்னு தெரில. இல்லை உள்ள கிரியேட்டிவ் டீமில் இருக்கவங்க மந்தமாக ஆகிட்டாங்களான்னு தெரில. எப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த டீம், எப்படியெல்லாம் டாஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்த டீம் இப்படி இருக்காங்களே. உள்ளே விடுற ஆட்களை சொல்லணும், என்ன தான் பண்ணாலும் இவங்க பண்ணணும்ல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அது மாதிரி உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் கிரியேட்டிவ் டீமு. ஸோ மட்டமான ப்ரோமோ, மட்டமான கண்டென்ட்டு, அதுதான் உள்ளே போயிட்டு இருக்கு. முத்துக்குமரன் அருண் டார்கெட் பண்ணால் கண்டென்ட்டு, முத்துக்குமரன் ஜாக்லின் டார்கெட் பண்ணால் கண்டென்ட்டு, முத்துக்குமரன் சௌந்தர்யா பற்றி பேசினா கண்டென்ட்டு, முத்துக்குமரன் கப்பை கொடுத்துட்டு போங்களேன்டா. 50 நாள் 60 நாள் கூட க்ளோஸ் பண்ணிவிட்டு அல்டிமேட்டை திடீர்னு க்ளோஸ் பண்ணாங்க தெரியுமா, 75 நாளில். அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு போங்களேன்டா, நாங்களாம் நிம்மதியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்குது. இதை பற்றி வீடியோ போட்டு அதை பண்ணி உங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மளும் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இருக்கு மக்களே. ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த ப்ரோமோ வந்து மட்டமான ப்ரோமோ, கேவலமான ப்ரோமோ, தேவையில்லாத ப்ரோமோன்னு நான் நினைக்கிறேன்.